சாத்தியத்தில் சொன்னவங்க அருமையா ஒருத்தர் 5 எழுத்து இருக்காரு. இந்த 5 எழுத்து இளையஞானி ஐயா வரப்போறாங்க. சும்மா இல்லம்மா தாக்குதல் சொல்றது அழிய உள்ள போது வர சொல்லிட்டு ஒரு மந்திரம் சொல்ல போறாங்க. அந்த மந்திரம் என்ன மந்திரம்? 7 மந்திரம், திருமந்திரமா, ஒரு மந்திரமா, ஒரு மந்திரமா, தெரியாத மந்திரம். அந்த ஐயா சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, விதியை வெல்லும் ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லுங்க, விதியை வெல்லலாம். அது எந்த விதியை வெல்வது? ஐயா விதியே என்னன்னு தெரியலையே அப்படின்றப்போ ஐயா சொல்லுவாங்க, வினை விதைத்தவன் வினை எழுப்பான், வினை விதைத்தவன் வினை எழுப்பான். ஈ என்பது அந்த விதி, ஈ என்பது இந்த விதி. ஆக விதி என்பது நல்ல விதைகளை செய்ய வேண்டும், நல்ல வினைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக அதுவே இளையஞானி ஐயா அவர்களே அதிக ஆசனத்தில் அமர்க உங்களது அறிவார் விதியை வெல்லும் ஒரு மந்திரத்தை தருக. விதியை வெல்லும் ஒரு மந்திரம், அதான் தலைப்பு. ஆன்மீகம் என்றால், ஆன்மீக சொற்பொழிவு என்றால் 3 இருக்க வேண்டும். அதான் ஆன்மீக சொற்பொழிவின் இலக்கணம். இப்பெல்லாம் தலைகீழ மாறி போய்விட்டது. உண்மைக்கு புறம்பாகவே சில பேர் பேசுகிறார்கள். என்ன இருக்க வேண்டும்னா, ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஒரு ஆன்மாவை தன்னை அறிய வைக்க வேண்டும். தனக்கு உரிய, தனக்கு ஏற்பட்ட இன்ப துன்பத்துக்கான காரணத்தை உணர்த்த வேண்டும். இதை போக்குகின்ற பெருமானை உணர்த்த வேண்டும். 3 இருக்கணும். அந்த பேச்சு மனதில் ஏற்பட்ட ஒரு அயற்சி தன்னை உணர்த்த வேண்டும். நான் எந்த லெவலில் இருக்கிறேன்னு சொல்லணும், உணர்த்தணும். அதுக்கு மேலே 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஏன் மட்டும் இன்ப துன்பம் வருகிறது, அதுக்கான காரணம் என்ன என்று அறிய துடிக்க வைக்கணும். 3வது, இன்ப துன்பத்தை போக்கக்கூடியவன் யார், வல்லவன் யார், யாரை நாம் பிடிக்க வேண்டும், யாரை பிடிக்கணும். ஒரு புஸ்தகம் ஒரு ஆளை வச்சுட்டு உலகம் பூரா ஜெயிச்சிருக்கிறான் இல்லையா? நாம் 14 சாத்திரம், 12 திருமுறை, புராணம் 28, ஆகமம் 28, புராணம் 18 எல்லாம் வச்சுக்கிட்டு 63 பேரை வச்சுக்கிட்டு சிலுவையில் உட்காந்துருக்குறோம். என்னையா நாயா அது? எங்கே போச்சு? நம்ம சொல்லித்தரலை. விதியை வெல்லும் ஒரு மந்திரம்னா உங்களுக்கு தெரியும். விதினா என்னன்னு சொல்லிடணும். விதியை வெல்வதற்கு நிறைய விஷயம் இருக்கிறது. விதியை வெல்ல முடியுமான்னு என்பதெல்லாம் கேள்வி. நான் ஒரு சின்ன சூட்சமம் சொல்கிறேன் பாருங்கள். சூட்சமத்தை புரிந்து கொண்டால் விதியை வெல்லலாம். அந்த சூட்சமத்தை திருமந்திரம் தன்னுடைய மந்திரத்திலே சொல்லுகிறது. இதுதான் என்னுடைய சொற்பொழிவினுடைய கான்செப்ட். நான் முதலிலே 95 திருவாடுதுறை ஆதீனத்திலே தான் 23 சன்னிதானத்தில் நெருக்கமாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகள் நான் சைவ சித்தாந்தம் நடத்தினேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, இங்கே நான் நெய்வேலியில் வேலை செஞ்சவன். அப்போ அந்த பக்கத்தில் இருக்கிறது பூரா இருப்பார். அங்கே தான் வைத்தியநாதன் ஐயா நடத்துவார். நிம்மதின்னு ஒரு பத்திரிக்கை தொடங்கணும். வைத்தியநாதன் தொடங்கினார். அது ஆசிரியராக நான் தான் இருந்தேன். நெய்வேலியில் தான் தொடங்கப்பட்டது. அப்போ ஒரு நிகழ்வு நடந்தது. காட்டுமன்னார்குடியில் எனக்கு வகுப்பு. அதே நேரத்தில் திருவேழி மேலையில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம். சொற்பொழிவுக்கு ஆள் கேட்கும்போது நெய்வேலி வாத்தியாரை போட்டிருக்கான்ட்டாங்க. சன்னிதான உத்தரவால் போட்டுட்டாங்க. நானும் ஞாயிற்றுக்கிழமை தானே, இதில் என்ன பெரிய விஷயம்னு எஸ்ன்ட்டோம். காட்டுமன்னார்குடி அமைப்பாளர் ரத்தன சபாபதி பிள்ளை, எங்கள் வகுப்பு தடைப்படக்கூடாது, வகுப்பு தான். அப்போல்லாம் அமைப்பாளர் தான் பேராசிரியருடைய பெரிய ஆட்கள். நீ எதை வேணாலும் பண்ணீங்க, சாமிகிட்டனா போங்க, முதல்ல இங்கே சொற்பொழிவை இங்கே வகுப்பை முடிச்சுட்டு அங்கே போங்கன்னாரு. இது எப்படி இருக்கும்? எனக்கு ஒன்றும் தாங்கலை. அப்புறம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், ஏதாவது வழியான. என்கிட்ட கார் இருக்குது சார், நான் தரேன், கரெக்டாக திருவழிமலையில் போயிடலாம் அப்படின்ட்டார். வகுப்பில் மனசு ஓடுமா? ஏதோ முடிச்சு 4:30 மணிக்கு வெளியே காரை அடியான்னேன். அப்போ தான் ஷெட்லேருந்து கார் எடுக்கிறார். எல்லாமே என்னான்னு கேட்டால், அந்த வீட்டுக்காரம்மா பெரிய
வீட்டில் பெருக்குவாங்களா மெழுகுதல், அதை எடுத்து அடிக்குது. அந்த காரை எடுத்து 7 மாதம் ஆகுதுங்க. மாருதி 800 வெளியே தள்ளிட்டு தான் வந்தார். ஸ்டார்ட் பண்ணார், ஸ்டார்ட் ஆகலை. நான் 6 மணிக்கு அங்கே இருக்கணும், இங்கே 5. இப்போ என்ன செய்வீங்க? நடுங்கிடுச்சு. நான் நடுங்கினா ஒரு பாட்டு சொல்லுவான், நடுக்கத்தை தீர்ப்பது நமச்சிவாயவே. இல்லைங்களா? வேறு என்ன நம்மள்கிட்ட இருக்குங்க? சொல்லுங்கள், என்ன இருக்குது? அதை தவிர என்ன இருக்குது? சொல்லிட்டே இருந்தேன். அவரும் டென்ஷன் ஆவார். அங்கே இருக்க மாணவர்கள் 62 பேர் அப்படியே நின்றுடுறாங்க. பஸ்ஸில் போனாலும் முடியாது. அந்த வழியாக ஸ்டார்ட் பண்ணும், அந்த வழியாக ஒருத்தன் வந்தான் சைக்கிளில். என்னான்னு கேட்டான். அவன் அந்த தெருவில் கடைசியில் வீட்டில் மாப்பிள்ளை போல இருக்குது. இவர் ஊர் பண்ணையார். டேய், அந்த வீட்டு பையன் தானே மாப்பிள்ளை, இங்கே வாடா, கார் ஓடலடா, என்னடா செய்யுது பாரியாண்ணா. அவன் இறங்கலை கீழே. சைக்கிளில் குரங்கு பிடி போட்டுட்டு நின்று போய் சுற்றி பார்த்தான். இறங்கினான். என்ன பிரச்சனைன்னா, நீ தாண்டா பிரச்சனைன்னாரு. அப்புறம் பார்த்தான். சரிங்க சார், நான் ரொம்ப அவசரமாண்ணா. ஆமையா, சாமியா, பேசணையா, நான் அதான் முதல் பேச்சாளரியா, நானே கெஞ்சிட்டேன். உடனே அவர் பார்த்தாரு. உடனே இருங்க சார், இங்கே ஏதாவது ஷெட்டு, மெக்கானிக் ஷெட்டு இருக்கான்னு கேட்டான். இருக்குன்னு கொஞ்சம் காட்டினார். சில சாமான் எடுத்துகிட்டு வந்தான். சுற்றி பார்த்தான். வாங்க சார், வண்டியை கிளப்பிடலான்னா. கயிறு, அந்த ஸ்க்ரூ டிரைவரு, அந்த பெண்டிங், அது ரோப்பு எல்லாம் தூக்கிட்டான். ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்கள் கொஞ்சம் தள்ளி விடுங்க, ஸ்டார்ட் ஆகும்னா. தள்ளி விட்டால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போயிட்டு வண்டி 4 இடத்துல நின்றுது. அங்கங்கேயும் இறங்கி ரிப்பேர் பண்ணிட்டான். நான் நேராக போய் நிகழ்ச்சியை பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு அங்கே பையனோட வெளியே வந்து அப்போ தான் நினைவு வருது, எப்பட்றா அந்த ஓட்ட வண்டி ஓட்டினேன்னா, சார் மாருதி 800 ஷோரூமில் தான் வேலை செய்கிறேன், எனக்கு A to Z தெரியும். இது என்ன பெரிய விஷயம்? அது எங்கெங்கெல்லாம் நிற்கும், எப்படி நிற்கும், எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கவலைப்படாது, ஏறுங்க சார். அடுத்த சொன்னான், இந்த வண்டியை தயவுசெய்து வாங்கிட்டாதீங்க சார். அவன் சொன்னான் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். காரின் A to Z தெரிந்தவன் பழுது ஏற்பட்டாலும் அஞ்ச மாட்டான். இல்லைங்களா? காரை ஓட்ட தெரிந்தவன் கார் ஓட்டி. சரிதாங்களா? நாம் உடம்பை பற்றி, மனசை பற்றி, அதுக்கு உள்ளே இருக்கின்ற சூட்சுமங்களை பற்றி அறிந்திருக்கிறோமா? காரை ஓட்ட தெரிந்தவன் கார் ஓட்டி, நம்முடைய அந்தகரணங்களை ஓட்ட தெரிந்தவன் தான் மனிதன். மனதை ஓட்ட தெரிந்தவன் மனிதன். தெரியுமா? 800 காரை அக்கு வேற ஆணி வேற தெரியுது. இது 800 கார் தான். 72 தாண்டிடுச்சிங்க. 52 கிலோ வெயிட்டு. எப்போ நிற்கும்? எப்போ வேணாலும் நிற்கும். இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? இதை பற்றி நான் தெரிய வேண்டாமா? உடம்பை பற்றி தெரிய வேண்டாமா? உள்ளே இருக்கின்ற 3-4 உடம்பை தெரிய வேண்டாமா? அதற்கும் தாண்டி இருக்கின்ற ஆன்மாவை தெரிய வேண்டாமா? ஆன்மாவின் உள்ளே இருக்கின்ற 3 கூறுகளை தெரிய வேண்டாமா? தெரிய வேண்டுமா இல்லையா? அதை சொல்லுவது திருமந்திரம். விதியை பற்றி, விதியிலிருந்து விதி ஏன் வந்தது என்பதை பற்றி, விதியிலிருந்து விடுபடுகின்ற முறையை பற்றி மிக தெளிவாக திருமந்திரம் சொல்கிறது. விதினா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அம்மையார் சொன்னாங்க இல்லைங்களா, எல்லா விதியெல்லாம் எல்லாம் தெரியும். எதெல்லாம் இவனால் முடியாதோ என் தலை எழுத்துணுவோம், முடிஞ்சால் நானுன்னுவோம். இதுதான் நம்ம அளவில் விதி. விதியை பெருமான் ஊட்டுகின்ற போது நம்மளுக்கு புரிகிற மாதிரி 2 வகையில் ஊட்டுகிறான். அது 3 என்று சாத்திரம் சொல்லும். அது நடுவில் இருக்கின்ற வினை. ஊழ்வினையை ஊட்டுகின்ற போது 2 வகையிலே ஊட்டுகிறான். என்ன ஊழ்வினை என்று கேட்டால், விதிக்கப்படுவது விதி, ஊட்டப்படுவது ஊழ். இல்லைங்களா? இறைவன் விதிக்கிறான்ல, விதித்தில் சித்தியார் சொல்கிறார் 6 விதமாக விதிக்கிறான்றார். அவர் 6 விதமாக விதிக்கிறான்றார். பேரு, இழவு, பிணி, மூப்பு, சாக்காடு இவை 6ம் எப்பப்பட்டது?
முன்கருவுள் பட்டது. உள்ள நுழையிறியா அம்மா கிட்ட, அங்கேயே வந்துருச்சியா. பேரு எவ்வளோ பெறுவ, பேர் பெறத்தக்கவை. அது சுப்பிரமணிய தேசிகர் என்பவர் அற்புதமான மனிதர், உரை எழுதுகிறார் சித்தியார். இதற்கு எல்லாரும் குழப்பிருக்கிறாங்க. பெறத்தக்கவை, வாழ்க்கையிலே மனிதனே எவ்வளவு பெறுவாய், எவ்வளவு பெறுவாய், பேரு எவ்வளவு இழப்பாய், எந்த வயசில் எது நம்ம விட்டு போகும், எந்த வயசில் ஒன்றை சேரும், பேரு இழவு. சரிதாங்களா? பிணி, பிணினா பிணித்தல். நமக்கு வாச்சது வந்தது ரெண்டு இருக்குல்ல. நமக்கு வந்தது ஒன்று இருக்கிறது. அம்மா தான் சிரிக்கிறாங்க, விஷயம் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. உங்களுக்கு எத்தனைங்க வாய்ச்சிருக்கு? ரெண்டா? ஒன்று தானா? சவாஷ், நல்லா இருப்பீங்க. ரெண்டா இருந்தால் தான் பிரச்சனை. அவன் பார்ப்பான் இவன் விடுவான், இவன் பார்ப்பான் அவன் விடுவான். என் கதி அப்படி தான் இருக்கு. வந்தது, வந்ததுக்கு வாய்ச்சது இன்னும் மோசம். வாய்ச்சதுக்கு வந்தது, வந்ததுக்கு வந்தது. என்ன ஆவன் நான், என்ன செய்வேன் நான்? எங்கே பெருமானை போய் நம்ம என்ன நினைக்கிறது? அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, எப்போ தான் என்னை விட்டு போகும் தெரியல. அது இருக்கட்டும், அது எப்பயுமே இருக்கு. அதான் இந்த அம்மா சொல்லும்போது மணிவாசரை பற்றி சொன்னாங்க. இணையார் திருவடி தலைமேல் சூட்டலுமே இல்லை வைத்தலுமே. சூட்டல் வேற வைத்தல. சூட்டினா அது பாரம். 2 கிலோ தங்கம் கொண்டாந்து கிரீடம் வச்சு நீங்கள் நல்லா பேசுனீங்க சார்னு சாமி ஐயா வந்து தலையில் சூட்டினா அது என்ன? அது போகும்போது தான் சொல்லுவார், எல்லாம் கவரிங்கய்யா, இரும்பு தான்வார். இப்போ இவ்வளோ தூரம் நான் மகிழ்ச்சியாக சுமந்தது என்ன? அது வைத்தலுமே. அது உரை எழுதுறாருங்க காசு பிள்ளை, சூப்பர் சார். நம்மளாம் எவ்வளோ இழந்து தொலைச்சிட்டோம். மணல் மீது ஒரு பூ பட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல் மணிவாசனுடைய தலையில் சகர்ச தலத்தில் பெருமானுடைய திருவடி பூவாகப்பட்டது. அதான் இணையார் திருவடி இல்லைங்களா? வைத்தலுமே எவ்வளோ விஷயம் பாருங்க. அதான் திருமந்திரம் மணிவாசரை போற்றுகிறது. துணையான சுற்றங்கள் அத்தனையும் என்ன செஞ்சேன் நான்? துறந்து ஒழிந்தேன். அவன் வரணும், திருவடியை சூட்டணும், அது வரைக்கும் வந்ததும் இருக்கணும், வாய்ச்சதும் இருக்கும், வாய்ச்சதுக்கு வந்ததும் இருக்கும், வந்ததுக்கு வந்ததும் இருக்கும். போமா? விதினா 2 வகையில் ஊட்டுறான் சார் நமக்குலாம். ஒன்று மரபு வழியில் ஊட்டுகிறான். அப்பா போல தான் பையன் இருப்பான், இல்லை பொண்ணு இருக்கான். அம்மா போல தான் பொண்ணு பையன் மாறி மாறி இருக்கும். அதே ஜாடை பூரா அப்படியே இருக்கும், குணம்லாம் அப்படியே இருக்கும் இல்லையா? இதான் மரபு. மரபு வழியில் பெருமான் கால்குலேஷன் பயங்கரம். அதுதான் 5 சூக்கும 5 அடிப்பார். இந்த ஆன்மா அடுத்த பிறவில் வினையை பெறுகின்ற போது, இன்ப துன்பத்தை பெறுகின்ற போது எங்கே போட்டால் இந்த வினைக்கு ஏற்ப இன்ப துன்பத்தை இது பெறும் என்று கணக்கு பண்ணுறான் இல்லைங்களா? அந்த அறம்பாவத்தை பார்க்குறான். மணிவாசர் தானே சொல்கிறார், அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை. என்ன அது? அதான் வினைப்பிறவி சாராமேன்னார். வந்துருச்சுங்களா? எப்படி இருக்கு பாருங்க. மரபு நம்மிடத்திலே மரபா வாங்கய்யா, வந்திருக்கீங்களா? பார்க்கவே இல்லை நான், சந்தோஷம். மரபு என்பது என்ன என்று கேட்டால், வழி வழியாக வருகின்ற அந்த இதன் வழியாக நம்மிடத்தில் பெருமான் பாய்ச்சுவான் இல்லைங்களா? நடு ரோட்டில் குழந்தை பிறந்து வாழுது சார். அம்பானி வீட்லேயும் குழந்தை பிறந்து வாழுது. அங்கேயும் ஒன்று தான், இங்கேயும் ஒன்று தான். ரெண்டுத்தையும் நினச்சி பாருங்கள். அந்த உயிர் துளி செய்த தவறு என்ன?
இதான் பிற மதங்களுக்கு நமக்கு வேறுபாடு இல்லைங்களா? மரபு வழி. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது சூழல் பதிவு. சூழல் வழின்ற மரபை பதிந்தான் சூழல். இந்த குழந்தை யாருடன் சேர்கிறது, எப்படி வளர்கிறது, அதனுடைய பாதிப்பு வரும் இல்லைங்களா? இப்போ நாம்ளே இப்போ என்னை கொண்டு போய் சோமாலியா நாட்டில் போட்டான்னு வச்சுங்க, அங்கே தாத்தா தன்னுடைய பேரனை கிழிச்சு சாப்பிட்றாரு. அங்கே தேவாரம் வருமா? இறைவனுடைய உணர்வு வருமா? பக்கத்திலே கோயில் இருக்க, இதெல்லாம் வருமா? கிடைக்குமா? நமக்கு கிடைக்காது. நாம் செய்த புண்ணியத்தின் அடிப்படையிலே தான் தென்னகத்திலே பிறந்திருக்கிறோம். அதான் தென்னாடுடைய சிவனையை போற்றினார். நல்ல இடம் பாருங்க, அலைச்சல் இல்லாமல் சென்று சேர்க்கின்ற இடம் தந்திருக்கிறான். நல்ல வார்த்தை கேட்கறது தந்திருக்கிறான். இதோட என்ன வேணும்? வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னையும். யாரு யாரு தலைவன் நினைக்கணுமில்ல, நினைக்கணுமையா? எனவே சூழல் என்பது மிக முக்கியமானது. அன்பர்கள் சூழலை அறிந்து சூழலை மாற்றிக்கொண்டால் விதியை வெல்லலாம். மரபை மாற்ற முடியாதியா? நம் மரபை அறிந்து கொண்டு சூழலை அறிந்து கொண்டு இந்த சூழல் நமது இல்லை, நமக்கு துன்பத்தையே தருகிறது என்று நினைத்து இந்த நல்ல சூழலை மாற்றிக்கொண்டால் விதியை வெல்லலாம். திருமந்திரம் 2 இடத்துல இந்த சூழலை சொல்கிறது இல்லைங்களா? விதி என்றால் விதிக்கப்பட்டது, அதான் முதலே சொன்னேன். ஊழ் என்பது ஊட்டப்பட்டது. எப்படி ஊட்டப்பட்டது? மரபின் வழியிலே ஊட்டப்பட்டது, சூழல் வழியிலே ஊட்டப்பட்டது. சரிதாங்களா? நல்ல சூழலை நீங்கள் தேடி சென்றால் உங்களுடைய ஆன்மா சார்ஜ் ஏறும். செல்போனுக்கு தேடுறோமில்ல பாயிண்ட்டை, செல்போனுக்கு பாயிண்ட் வேணும்னு தேடுறோமில்ல சார்ஜுக்கு, எவ்வளோ கவனமாக பார்க்குறான். உங்கள் ஆன்மாவுக்கு சார்ஜ் வேணும், ஒரு பாயிண்ட்டை தேடுறீங்களா? அந்த பாயிண்ட்டு தான் இந்த மடாலி. இதுதான் நல்ல சொற்பொழிவு, நல்ல கோயில், நல்ல அடியாருடைய கூட்டம், இணங்க தலை வைத்து அப்படி நல் சீர் அடியார் கூட்டமும் வைத்துன்றார் இல்லைங்களா? எனவே நம்முடைய சூழலை மாற்றிக்கொள்கின்ற ஒரே இடம் அடியார் திருக்கூட்டம். அதான் சுந்தரர் பாடினார், நம்பி பாடினார், சேக்கிழாரும் பாடினார். பின்னாடி எல்லாரும் போற்றி துதிக்கிறோம். அதான காரணம். சார்பு தானே, சார்பு தானே ஐயா. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. ஐயா தான் சொன்னார், தோத்திரமும் சாத்திரமும் சொன்னார். சைவ சித்தாந்தத்துக்கும் திருமந்திரத்துக்கும் நுட்பமான வேறுபாடு இருக்கிறது. அதுதான் எங்கள் மடத்தின் சார்பாக திருமந்திரத்தை எடுத்தது. இப்போ தமிழ்நாடு பூரா 20 இடங்களில் திருமந்திர வகுப்பு நடைபெறுகிறது. இங்கேயே வள்ளுவர் குருகுல மேல்நிலைப் பள்ளியில் நடத்துகிறோம். என்ன வேறுபாடுன்னு சொல்லிடுறோம். ஒரு சூழல் தமிழகத்தில் ஏற்படுது. அன்பர்கள் நல்லா கவனிச்சுன்னா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சமய பிரச்சனை வருகின்ற போது, சமய சூழல் வருகின்ற போது, சமயத்திலே கோஷ்டி பூசல் வருகின்ற போது பெருமான் ஞான சம்பந்தரை அவதாரம் செய்தான் இல்லைங்களா? பண்டு வேன் கூற்று உதைத்து அடியவர்க்கருளும் காலனாம் எனதுரை தனதுரையாக கொண்டுன்னு சொல்ல வச்சான். அந்த ஒரு வரி தான் அது கயிறு சாத்தி பார்க்குறது வந்தது பின்னாடி. சொன்னானா இல்லையா? சமய பிரச்சனை, சமய சூழல் வந்தது, சைவம் அடிபட்டு போனது. அதை நிலைநிறுத்த அந்த பெருமானை உண்டாக்கினான். அது 7ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டில் ஒரு பிரச்சனை நடந்தது. தத்துவத்தில் குழப்பம். ஆதிசங்கரர் ஒன்று சொன்னார், அதுக்கு அடுத்து வந்த ராமானுஜர் ஒன்று சொன்னார், அதுக்கு பின்னாடியே மாத்துவர் ஒன்று சொன்னார். 2 பேரும் தப்புன்ட்டாருங்க அவர். இப்போ யார் எதை நான் ஃபாலோ பண்ணணும்? குழம்புனாங்க. அப்போ தான் மெய்கண்டாரை அவதாரம் செய்ய வைத்தார். தத்துவ குழப்பத்தை போக்க வந்தது
மெய்கண்டாருடைய அருளி செய்த 12 சூத்திரங்கள். அது சூத்திரன் பேர். பிராபலத்தை சால்பமான வந்தது. சமய சூழலை போக்க வந்தது ஞானசம்பந்தருடைய தேவா. சேர்த்தாங்களா? 2 சொல்லிட்டோம். மெய்கண்டார் என்ன சொல்கிறான்னா, திருமந்திரத்திற்கு அனைத்தையும் எடுக்கல அவர். திருமந்திரம் 5ஆக பிரிச்சுக்கணும்னு சிவராஜ் யோகி சொல்கிறார். அறம் சொல்கிறது, சக்கரம் சொல்கிறது, யோகம் சொல்கிறது, தத்துவம் சொல்கிறது, தன்னுடைய அனுபவம் சொல்கிறது. தன்னுடைய அனுபவம் சொல்கிறது. சேர்ந்து இருந்தேன் சிவ மங்கை பங்கனை, சேர்ந்து இருந்தேன் ஆவடு தன்துறையில், சேர்ந்து இருந்தேன் சிவபோதி நெடலில், சேர்ந்து இருந்தேன் சிவநாமங்கள் ஓதியே. அவருடைய ஸ்டேட்மெண்ட் அது. அவரே பல இடங்களில் சொல்கிறார். இக்காயத்தே எண்ணில் கோடி யுகம் இருந்தேனே. சத்தியம் சொல்கிறாருங்க அவர். வள்ளலாருக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான். என்ன தெரியுமா சொல்கிறார் ஒரு இடத்துல, இந்த உடம்பு என்னை விட்டு போகாதுன்றார். எப்போ? சாவாது சதகோடி ஊனே, பேராது காயம் எம்பெருமான் ஆணையே. பேராத நீங்குதல், நீண்ட காலம் வாழலான்னு சொல்கிறார். இப்போ பாருங்க, மெய்கண்டார் சித்தாந்தம் என்பதை தத்துவம் என்பதிலே கொண்டு வந்தார். அதில் பின்னாடி அறம் சொல்லப்படவில்லை. 12 சூத்திரத்தில் அற உணர்வு விழாவாரியாக இல்லை. பெருமான சொல்கிற கான்செப்ட் அது. அதை தாண்டி நம்முடைய துன்பங்களை போக்குவதற்கு ஒரு வழியாக இருக்கின்ற யோகத்தை சொல்லலை. யோகம் விரிவாக பேசப்படலை. யோகத்துக்கு துணையாக இருக்கின்ற சக்கரத்தை சொல்லலை இல்லைங்களா? இதனால் நான் எப்படி போனேன், எப்படி வென்றேன், இக்காயத்திலே நீண்ட காலம் எப்படி என்னால் இருந்த முடிந்தது என்ற அனுபவத்தை சொல்லுகிறார். அங்கே அனுபவம் இல்லை இல்லைங்களா? சரிதாங்களா? இதில் என்ன சொல்கிறாரு திருமந்திரத்தில், விதியை வெல்லலான்னு வழி சொல்கிறார். நான் நிறைய சொல்லணும்னு நினச்சேன், பார்த்துட்டேன். ஒரே ஒரு பாட்டு சொல்லிடுறேன். திருமந்திரம் அவசியமாக படிக்கணும். அந்த அம்மாவை தானே சொன்னாங்கல்ல சித்தாந்தம் படிக்கணும்னு. நாம் ஒரு போட்டியாக சொல்லக்கூடாதா? என்ன சொல், ஆமாம் வரணும்ல. திருமந்திரம் படிக்கணும். திருமந்திரம் படித்தா முதல்ல சொன்ன மாதிரி 3 கேள்வி. நான் யார் தெரியும். என் இன்ப துன்பத்துக்கான காரணம் யார், எது காரணம், அதை போக்குகின்ற வல்லமை உடையவன் யார், 3 தெரிஞ்சுக்கலாம். திருமந்திரம் எளிமையான இல்லை. ஒரு பாட்டு 2 வேலை செய்யும். பாட்டு 1 தான், ஆனால் அர்த்தம் 2. இப்போ விதியை போக்கும் மந்திரம் 1 சொல்கிறோம் பாருங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு, என்னுடைய பாணியே தெரிஞ்ச பாட்டை வச்சு சொல்கிறது தான். அப்போ தான் மனசில் தைக்கும். அது எல்லாருக்கும் உலகம் பூரா பாடின பாட்டு. அது 4 வரி தான். தெளிவுன்ற, தெளிவுனா விதியை வெல்லுகின்ற தெளிவு. தெளிவு விதி வந்தால் நம்ம என்ன செஞ்சுருவோம்? ஒருத்தன் கத்தி எடுத்து குத்த வரான், இளையங்கான ஐயா குத்த போகிறேன்னா, அப்படியா செஞ்சுக்கப்பா அப்படின்னா குத்திடுவான்னுவான். பாரு முடிஞ்சா பாருன்னுவான். அவன் பயந்துருவான். என்ன செய்வான்? ஒன்றும் முடியாது. விதி ஏன் வருகிறது, எந்த சூழலில் வருகிறது, மரபிலே வருகிறதா, சூழலே வருகிறதா, எப்படி மாற்றிக்கொள்ளலாம், நமக்கு யார் துணை இருப்பா இல்லைங்களா? அதை புரிந்து கொண்டால் விதி என்ன செய்யும் சொல்லுங்க பாப்போம். விதி என்பது சடம். என் பாணியில் சொல்லுவாங்க அடிக்கடி. பசங்கள்லாம் முகமுடி போட்டுக்கிட்டு சிங்கம் புலின்னு விளையாடுவான், பார்த்துருக்கீங்களா? நான் பேர பிள்ளைங்களாம் நான் சிங்கம் அப்படின்னுவான். நம்ம எதாவது பயப்படுறோமா? பக்கத்து வீட்டு பையன் பயப்படுவான், ஓ சிங்கமானுவான். அவன் பயப்படுறான், நான் ஏன் பயப்படல? இது மாதிரி எத்தனை சிங்கம் நம்ம வீட்டில் இருக்குது, எத்தனை நரி இருக்குது. ஏதோ அஞ்சரமா, அது பொம்மை. அவன் வயசு 6, அவனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. விதியும் அப்படித்தான். அது ஒரு பொம்மை, சடம். புலியாக, நரியாக, விஷம் தன்மை தருகின்ற விலங்காக முகமுடி போட்டுக்கொண்டு மிரட்டுகிறது. என்ன செஞ்சிடும்?
சொல்லுங்க பார்ப்போம். குமரகுருவோட அடி வாங்கி போகலையாது? விவேகானந்தரை பாம்பு கீழே இறங்கி போகலையா? சொல்லுங்க, எப்படி போச்சு அது? அதான் தெளிவு. 4 சொல்கிறேங்க, 4 கடைபிடித்தால் இன்றையிலிருந்து, இந்த கணத்திலிருந்து வீதியை ஒரு தூசாக நினைக்கலாம். தூசு பட்டினா தட்டிட்டு போகிறோம்ல, அதுமாரி நம்ம போகலாம் சார். தெளிவு, குருவின் திருமேனி காண்டல். தெளிவு, குருவின் திருமேனி, அவனுடைய அந்த குருவனுடைய குருநாமம், குருவின் நாமம் செப்பல். தெளிவு, குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு, குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. இதான் இதில் தான் கேட்டல் செய்தி எல்லாம் பின்னாடி வந்தது. சைவ சித்தாந்தம் போச்சு. பாருங்க, 4க்கு மேலான ஒரு வழி, நமக்கு பொருந்துகிற வழி, மிக உயர்ந்த வழி. 2 வழி இருக்குது. இந்த பாட்டுக்கு 2 அர்த்தம். ஒரு பாட்டும் சொல்கிறேன். முதல் வரி, தெளிவு குருவின் திருமேனி காண்டல். குருவினுடைய திருமேனியை கண்டால் விதியை வெல்லும் தெளிவு கிட்டும். இவ்வளோதாங்க. திருமேனியை பார்த்தா போதுமா? எத்தனை குருநாதர்கள் இருக்கிறாங்க, நான் பார்த்தா வந்துருமா? எனக்கு வந்துருமா? அதல்ல பொருள். வாழ்க்கையில் நடந்த சொல்கிறேன் பாருங்க. எங்கள் மாமனார் ஊர் வேலூர். என்ன சொந்த கதை சொல்கிறான்னு நினைக்கிறீங்க? திருமூலர் அனுபவம் சொல்லும் போது என் அனுபவத்தை என் லெவலில் நான் சொல்லணும் இல்லை? சரிதானுங்களையா? அங்கே திருவள்ளான்னு ஒன்று ஊர் இருக்குது. இந்த பொன்னியின் செல்வனில் வந்தால் பாருங்க, வந்தியத்தேவன் வாழ்ந்த ஊர், அவருடைய கோட்டை. அங்கே சிவன் கோயில், அவன் கட்டின சிவன் கோயில் இருக்குது. பக்கத்தில் சின்னதாக ஒரு சின்ன ஷெட்டு இருக்குது. அதில் தான் திருவள்ளம் சாமின்னு சாக்கு சாமியார் இருந்தார். நான் தற்செயலாக போனால் ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டேன். கோயில் திறக்கிறது 4 மணி. நான் அவரை போய் பாருங்கண்ணா. போனால் மகாலிங்கம் நிற்கிறாரு, பரவிதர் நிற்கிறாரு. நான் எழுத்தாளர்னா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, அவங்கள எனக்கு தெரியாது. நான் நின்னேன், உள்ளே போய் பார்த்தேன். என்னான்னு கேட்டார். சாக்கு சாமி, சாக்கில் படுத்துருந்தாருங்க, சாக்கு கட்டியிருந்தார். அவர் எப்போ குளிக்கிறாரு என்ன யாருக்கும் தெரியாது. நாத்தம் அடிக்கலை, ஆனால் சுவையான மிக சிறப்பான சந்தன வாசனை வந்தது. நான் உள்ளே நுழைஞ்சிட்டேன். அவங்க காவல்காலெலாம் ஒன்றும் கிடையாது, பிஎல்லாம் கிடையாது. உள்ளே போனேன். திரும்பி என்னான்னார், நான் பார்க்க வந்தேன்னா. அதான வேறு என்ன இருக்குது நமக்கு நல்லாங்க வைங்க அந்த காலத்தில். பார்த்துட்டு இல்லை போனார், அவ்வளோதாங்க. நான் தயங்கினேன். மீண்டும் என்னன்னு கேட்டார். அப்படியே கையை கட்டிட்டு நின்று, அவன் சொல்ல பார்த்த பார்வை நடுங்கி போச்சு. கையை கட்டிட்டு நின்ன, உனக்கு கிடைக்கும் பிடிச்சிக்கோ அப்படின்னார். வெளியில் வந்து ஏதோ அர்த்தம் புரியுதா சார்? சத்தியமாக இது நடந்தது. சத்தியம் சொல்கின்றேன், புனைந்துரையேன், பொய் புகழேன். என்ன கிடைக்கும் பிடிச்சிக்கோன்னாரு. நான் நெய்வேலி வந்துட்டேன். அதெல்லாம் யாருங்க போகிறோம் வரவங்களாம் சொல்லுவோம், அதெல்லாம் காதில் இருக்க முடியுமா? வடக்கு பக்கம் திருப்பி கத்திரிக்காயில் நோண்டி நீ தீபம் வைக்கணுமா கேட்க முடியுமா? நான் மாண்டு கூட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த ஒரு 6 நாளில் நெய்வேலி நடராஜ கோயிலில் செகட்டி நான் அங்கே இடம் கேட்டாங்க சைவ சித்தாந்த வகுப்பு நடத்துறதுக்கு. வைத்தியநாதன் வந்திருக்காருன்னா ஒரு மரியாதைலாம் செஞ்சு அழிச்சிட்டு வந்தோம். 2 பேரும் பேசிக்கிட்டோம். சைவ சித்தாந்த வகுப்பில் சேருங்கன்னார். சேர்ந்துட்டோங்க. யாரும் பணம் தரல, நாங்களே வசூல் பண்ணி சேர்த்தோம். அப்போ தொகை 600 ரூபா, 3 வருஷம். நெய்வேலி கொட்டி கிடக்கிற இடம் சார், யாரும் கொடுக்கல. வேறு எது கொடுத்தாலும் கொடுப்பானே தவிர ஞானத்துக்கு தரவே மாட்டாங்க. வந்து உட்காந்து கேட்டான். எங்கள் அப்பா வந்து இப்போ நல்ல புலமையுடையவர். கொஞ்சமாக கேட்டோன்னா பிடிச்சி போச்சு. நான் அந்த கோயிலில் சொற்பொழிவாளர், ஊரில் சொற்பொழிவாளர், என்னை தவிர சொற்பொழிவு ஆளே கிடையாது, எவனும் வரமாட்டான் அதுக்கு. இல்லைங்களா? கேட்டான் ஒருத்தன் போய், என்னையா செய்கிறான்னு கேட்டான். சொற்பொழிவு பண்ணுறேன்னா. சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறான்னா. இன்னும் பாருங்களேன், இல்லை நான் வாதியாராக இருக்குங்க அப்படின்னு. அப்படியா, சரி சரி. இப்படிலாம் இருக்குது உலகம். சேர்ந்தா அதில் வந்தான். அவர் வைத்தியநாதன் தான் சொன்னார், காட்டுமலைக்குடியில் ஆள் இல்லை, எவனும் போக மாட்டான், 2 கிலோமீட்டர் நடந்து போகணும், போறியான்னார். அவர் சொன்னார்ல, கிடைக்கும் பிடிச்சிக்கோ. சரி, ஆன்மாவுக்கு ஒரு வழி கிடைக்குது. நான் ரொம்ப துன்பத்தில் இருந்தேன்.
27 வயசு தங்கச்சி கல்யாணம் ஆகலை, தம்பிக்கு வேலை கிடைக்கல, அப்பா படுத்த படுக்கையாக இருக்கிறாரு, அம்மாவுக்கு வேறு ஒரு பிரச்சனை, நானும் எங்கள் வீட்டுக்காரமாக தான், என்ன செய்வோம்? சரி பிடிச்சிக்குமே அப்படின்னு நான் போகிறேன் சாருன்ட்டான். 2.5 கிலோமீட்டர் நடந்து காட்டுமன்னாடி போனோங்க சைவ சித்தாந்த வகுப்பு எடுக்கிறது. இப்போல்லாம் கூப்பிட்டா காரில் வைப்பீங்களான்னு கேட்குறோம். இங்கே மாறி போச்சு. வச்சு போனேன்னா அது வேறு கதைங்க. அது பிடிச்சிக்கிட்டேன். அதுலேருந்து தான் 17 வருஷம் நடந்தேன். அதுக்கு பிறகு திருமுறையில் இருந்தேன். அதுக்கு பிறகு தான் எங்களுடைய மடம் துறையூர் மடம் என்னை கூப்பிட்டு திருமந்திர வகுப்பை கொடுத்தாங்க. இதான் நம்முடைய சொன்னார்ல ஒரு வார்த்தை. நான் அவரை பார்க்கும்போது என்ன, அவர் அந்த வரியை நான் உயர உயர ஆன்மீகத்தில் ஆன்மாவில் படிக்க 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 எல்லாத்தையும் விட்டுவிட்டேங்க. நான் படிக்க படிக்க ஒரு பெரிய பிரைட் ஏற்படுது. நான் ஒரு நானே என்னுடைய ஆன்மா பலமடைந்தது. பலமடைவதற்கு நினைத்து பார்க்கிறேன். என்ன தெரியுமா? கிடைக்கும், போ பிடிச்சிக்கோ சொன்னார்ல ஒருத்தர், சாஞ்சிக்கிட்டு கிடைக்கும் பிடிச்சிக்கோ. அந்த ஸ்டைல், பார்த்த பார்வை, 2 கண் நோக்கு என் மனதிலே இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. இதுதான் குருநாதரை காணுதல். வந்து காட்டினார அவர் இல்லை, அது யாரு? சிவன். குருநாதருடைய திருமேனியை சிவமாய் பார், பார்த்தால் தெளிவு கிட்டும், விதி போகும். சரிதாங்களா? இல்லைங்களா? யாராவது வந்துட்டு போய் அந்த நேரத்தில் உபதேசம் பண்ணும்போது அந்த ஆள் மனதில் யார் இருக்காங்கன்னா, பசுகரணத்தை பதிகரணமாக மாற்றிய சிவபெருமான் இந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறோம். இல்லைங்களா? ஏன் மகாலிங்கத்துக்கு சொல்கிறது, பக்கத்தில் பரணிதரன் சொல்கிறது, என் கூட என் மச்சானுக்கு சொல்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற காலத்தில், மனம் தோய்வுடைகின்ற காலத்தில், வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கையும் விதியை வெல்லலாம் என்ற உணர்வும் இருக்கின்ற காலத்தில் சில நேரத்தில் தொய்வு வருகிறது. தொய்வு வருகின்ற போதெல்லாம் அவர் சொன்னார் பாருங்க, இப்போ கையை நீட்டி கிடைக்கும் பிடிச்சிக்கோ. இல்லைங்களா? இன்னொன்று கிடைக்கணும்னு நினைக்கிறேன், பெருமாள் திருவடி கிடைக்கணும், அதையும் விடாமல் பிடிக்கணும். அந்த எண்ணம் உள்ளே ஓடிட்டே இருக்கு. சேத்தனங்களா? ஒன்று, நீங்கள் என்னுடைய வேண்டுகோள், குருநாதரை தேடி அந்த குரு உருவத்தில் சிவபெருமானை தியானம் செய்யுங்கள். சிவபெருமான் அந்த உருவத்தில் தோன்றுவான். வேறு வழியே தோன்றி ஆகணும். இரும்பு கிடக்குது சார், காந்தம் இங்கே இருக்குது, இரும்பு என்ன செய்யும்? காந்தத்தை பார்த்து இரும்பு தானாக ஓடியாரும். அவன் இரும்பு ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பிரான், அவன் என்ன செய்வான்? தேனாய் இன் அமிர்தமாய் தித்திக்கும் சிவபெருமான், அடுத்த வரி, தானே வருவான். நான் ஏன் அங்கே போனோம்? இங்கே இருந்துக்கிட்டு அவன் அழைக்கின்ற என் ஆன்மாவை காந்த சக்தியில் நான் உருவாக்கி கொண்டால் பெருமான் அங்கே வருவான். அவர் வரலையா? சிலம்பொலி காட்டி வரலையா? வருவான். குருநாதருடைய உருவத்திலே சிவபெருமானை காணுங்கள், அது தெளிவை தரும். ஒன்று அதான் அவன் சொல்கிறான் பின்னாடி, அவரே தான் சொல்கிறார். 2வது தெளிவு சொல்கிறோம் பாருங்க. தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். திருநாமம்னா என்ன தெரியுமா? குருநாதருடைய பெயர் இல்லை, நாதன் நாமம் நமச்சிவாயவே. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிக்கு வைப்பது. வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது. நன்னறி மெய்ப்பொருள் என்ன? அது நாதன் நாமம். அன்பர்களே, இந்த மூவரும் பாடுற பாட்டை பார்த்தீங்கன்னா தோத்திரத்தில் நமச்சிவாயவே நமச்சிவாயவே நமச்சிவாயன்னு போடுவாங்க. எங்கள் ஐயா பாலராவன் தான் சொல்லுவார். அது இது பிரிநிலை ஏகாரம், இதை தவிர வேற மந்திரம் இல்லை. 7 கோடி மந்திரம் இருக்கிறது. நம்ம சிவபூஜை பண்ணும்போது சொல்கிறோம் இல்லையா, சங்கீதா மந்திரம் இல்லையா?
6 உறுப்பு 5 சிவபெருமான் முகம், ஆரஞ்சும் 11 ஆரஞ்சு மந்திரம்னு பேர். அதுவும் இல்லை, அதுக்கு மூலமாக இருக்கிற ஓங்கார மந்திரம் இருக்கிறது இல்லைங்களா? அப்போ அந்த ஓங்கார மந்திரத்தின் விரிவு தான் நமக்கு நமச்சிவாயவே. அதை கையில் எடுத்தார் சார் மணிவாசகர். அடே சரிங்க. சரி, இப்போ நாதன் நாமம் என்பது என்ன என்று கேட்டால், நாதன் நாமம் பெருமானுடைய மூல மந்திரம். நாமம் என்பது நமச்சிவாய, சிவாய நம. ஏதாவது வச்சிங்க, நமச்சிவாய தான் சரியானது மணிவாசருடைய கூற்று. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. சரிதாங்களா? ஒன்றாச்சு. இப்போ நாமம் செப்பல்னா எதை சொல்ல வேண்டும்? கற்றுணை பூட்டியோர் கடலி பாய்ச்சினும், பாய்ச்சின கீழே போகுது. நற்றுணையாவது விதி வரணும், மரபாய் வந்தாலும் இல்லையா, சூழலால் வந்தாலும் துன்பப்படுகின்ற போது எதை சொல்ல வேண்டும்? மூலகுருவின் நாதமாக இருக்கின்ற நமச்சிவாய மந்திரத்தை ஓது. சரிதாங்களா? இந்த ரெண்டுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லிடுறேன் 5 நிமிஷத்தில். இது நம்மை போன்ற 4 விஷயம் சொல்கிறார், 2 சொல்லிட்டான். ஒன்று சிவத்தை காணு, 2வது 5 எழுத்த போகுது. சரிதாங்களா? இன்னொன்று இருக்குது, இது நம்மை போன்றவர்கள் சொன்னது. இதுதான் முதல். இதை சொன்னவர் தான் சில பேர், அருணை வடிவேல் முதலியார் போரா. வேறு விதமான அர்த்தம் சொன்னவர் வரதாஜ பிள்ளை, திருவாரூர் யோகி சிவராஜ் யோகி பிள்ளை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இது ரெண்டும் இந்த குருவுக்கு, குருவாலாம் நமக்கு. இந்த குருவுக்கு என்ன செய்வோம்? திருவள்ளம் சாமியோ வேற சாமியோ இறைவன் சிவகுருவை பார்க்கணுன்னு என்ன செய்வாங்க? இவங்க ஞானகுரு. ஆனால் விதியை தொல்வினை தீர்தலுக்கு பெருமான் வேண்டும் இல்லைங்களா? அந்த சிவகுருவை பார்க்கணும், நேரடியாக பார்க்கணும். அதுக்கு என்ன செய்கிறது? இது அப்படியே கொஞ்சம் மாற்றிங்க. என்னன்னு கேட்டால், உடம்பில் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற ஆற்றலை மேல் நோக்கினால் சகரச தலத்துக்கு வந்தால் 16 பாயிண்ட் தாண்டி நின்றால் யோகத்தில் அங்கே பெருமான் திருவடியை சூட்டுவான். பெருமானை நேரடியாக பார்க்கலாம். எங்கே உட்கார்ந்த இடத்துல தெளிவு குருவின் திருமேனி உண்மையாய் காணல், அவனையே காணல். இங்கே என்ன செஞ்சீங்க? குருவில் பார்த்தன்ல, அங்கே என்ன செய்கிறோம்? குருவே சிவமாய் வருவான், அவனை நீ பார்க்கலாம். அப்படி பார்த்தார் தான் மணிவாசகர் இல்லைங்களா? நேராக பார்த்தார்ல. அவன் ஒளி கேட்டவொன்னே நேராக நனங்கனைய திருவடி சொல்லுதெல்லாம் அதான காரணம். ஒன்று, யோக நெறியில் உச்சந்தலையில் ஆன்ம ஆற்றலை மேலே எழுப்பினால் ஒரு பரவசம் ஏற்படும். அந்த பரவசம் பெருமான் திருவடி பட்டம்னா உருகும். மணிவாசகர் சொல்கிறார், நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே. நீராய் உருக்குதல் ஞானகுரு, ஆறுயிராய் நிற்கிறவன் சிவகுரு. இவ்வளோதாங்க. 2ஆச்சா? 1 சொல்லிட்டான். யோகத்தில் பெருமானையே பார்க்கலாம், அதுதான் உண்மை. 2வது திருநாமம்னா என்னன்னு கேட்டால், பெருமான் அங்கே வருகின்ற போது ஒரு ஓசை கேட்கும். அது ஆழமாக திருவாசம் பார்க்கலாம். ஓசை கேட்கும். என்ன ஓசை கேட்குன்னு திருமந்திரம் சொல்லுகிறது. என்ன ஓசை கேட்குன்னா, மேலே இருந்து வந்து சிவபெருமான் தன் திருவடியை சூட்டுகிறான் என்கின்ற போது அதற்கு முன்பாகவே ஆன்மாவுக்கு ஒரு உணர்த்தப்படும், அவன் தான் வரான்னு. அதனுடைய சிம்பாலிக்கு தான் இவர் போகிறாரு, குதிரை வாங்க ஒளி கேட்குதுன்னு வச்சோம். உண்மையில் என்ன வரும் கேட்டால், அங்கே நீர்வீழ்ச்சி அருவி மேலே இருந்து கீழே வருகின்ற போது சலசல என்று மென்மையான ஒரு ஒளி கேட்கும். அவரே சொல்கிறார் பாட்டில், திருமந்திரம், இந்த ஒளி தான் கேட்குயான்றார். குறியும் குணமும் குறைகடலும் நீங்கா நெறி ஆள்பவர்க்கு நீர் துணியாமே. நீர் துணி என்பது நீர் வருகின்ற போது ஏற்பட்ட மென்மையான ஒளி, அது கேட்குன்றார்.
இந்த ரெண்டும் கேட்டவர்களுக்கு தான், ரெண்டும் அறிந்தவர்கள்தான் வினையை, தொல்வினையை, நமக்கு தெரியாத இருக்கின்ற தொல்வினையை அவன் நீக்க முடியும்ன்ற 4 வரி பாட்டுங்க. 2 வரிக்கு தான் விளக்கம் சொல்லியிருக்கான். ஒன்று சரிகை கிரிகிலே நிற்கின்ற நமக்கு, இன்னொன்று கிரிகை தவிர்த்துந்தாண்ட யோகம் ஞானத்திலே இருப்பவருக்கு உச்சந்தலையிலே பெருமானை காணுதலும் அந்த ஓசையை கேட்பதும். நிறைய பேர் தவம் இருக்கிறாங்கள்ல, தன்னை மீறி இருக்கின்ற போது எப்படி இருக்க முடியும்? எனவே தான் பெருமான் இந்த 2 சிவத்திலே திருமேனியை பெருமானை காண்பதும் திருநாமங்கள் செப்பு கொன்றதும் செய்து கொண்டே இருந்தால் இதை செய்வதற்கு நல்ல அடியார் துணை வேணும் இல்லைங்களா? அதான் இது நல்ல அடியார்.